ஹாய் அமேஸ், நான் உங்களில் ஒருத்தி. இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். எனக்கே ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஜங்குக்கோட லவர் இவங்களான்னு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பறக்குதே, அது உண்மையா? பட் ஆனால் ஜங்குக் அவருக்கு 2 லவ் இருந்ததா சொல்லியிருந்தாரு, அது உண்மையா? எஸ், இன்னைக்கு ஜங்குக்கோட 2 லவ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜங்குக் ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அவனோட ஸ்கூல் டைமில் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இதுதான் லவ்னே தெரியாமல் அவங்களுக்கு அவங்களே தெரிஞ்சுக்காம 2 பேரும் டேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் சும்மா பொய் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் மேலே உங்களுக்காக ஜங்குக்கே பேசின கிளிப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. நான் சின்ன பையனாக இருந்தப்போ எனக்கே தெரியல அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையா இல்லையான்னு. என் ஸ்கூலில் எல்லாருமே டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சின்ன பசங்க தான் இருந்தாலும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு யாரையும் போய் பார்க்குறதோ இல்லை அவங்க கூட அதிகமாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ பிடிக்காது. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வெளியே போகிறதோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி நானும் டேட் பண்ணிட்டு இருந்தப்போ 200 டேஸ்க்கு மேலே நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை. 200 நாட்களுக்கு மேலே தான் எனக்கு அவன் ஞாபகமே வந்துச்சு. ஆனால் இப்போ பிரேக் பண்ணிட்டோம். எனக்கு சரியாக தெரியல அது லவ்வா என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு. என்னவோ தெரில, அது ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்பாக என்னால் எடுத்துக்கவே முடியல. அதனால் எனக்கு லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக அவனோட லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணியிருந்தான். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே ஒரு லவ் ஸ்டோரி வச்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் நான் கெரியரில் மட்டும்தான் என்னோட கான்சன்ட்ரேஷனை வச்சுருந்தேன், அதனால எனக்கு பெருசாக அதுக்கு டைம் கிடைக்கலன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த ஆங்கர், நீங்கள் லவ் லைஃப்பை நிஜமாகவே வெறுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் ஆன்சர் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பான். அதை பற்றி பெருசாக பேசினதும் இல்லை. ஆனால் சொல்ல முடியாத நிறைய ஹிடன் ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ளே இருக்குன்னு நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஹிடன் ஃபீலிங். அவனோட ஆரியஷா செகண்ட் சீசனில் அவனோட இன்னொரு காதலை பற்றியும் மனம் திறந்து ஜங்குக் பேசியிருப்பான். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதை ஜீமின் உட்காந்து அமைதியாக கேட்கும்போது அந்த சீனே அவ்வளோ அழகாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ ஷையாக இருக்கிற ஒரு பையன் லவ் பண்ண அவனோட எக்ஸ்பீரியன்ஸை அதே ஷையோடு சொல்லும்போது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக கொரியனாக இல்லாத ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கொரியன் கிடையாது. அப்போ நான் 4 மாதம் லாங் ப்ரோக்ராம் ட்ரைனிங்கில் இருந்தேன். அப்போ நீ 9th தானே படிச்சுட்டு இருந்தேன்னு ஜிமின் கேட்டதுக்கு இல்லை அப்போ நான் 8th கிரேட் தான் படிச்சுட்டு இருந்தேன்னு ஜங்குக் சொல்லியிருப்பாரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருந்தா, அவளும் என்ன மாதிரி சின்ன பொண்ணு தான். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அவள் ரொம்ப அழகாக இருக்கான்னு தான் நினச்சேன். அப்படி தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என் ட்ரைனி டீச்சர் சொன்னாங்க அவகிட்ட அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போய் பேசுன்னு. ஆனால் அப்போ எங்களால் பேசிக்க முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு. இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறத அவன் சைடு ஃபால்ட்டாக கூட சொல்லாமல் சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக கன்வே பண்ணியிருப்பான். அதுக்கு ஜிமின், இப்போ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜங்குக், நான் நிச்சயமாக போய் அவகிட்ட பேசியிருப்பேன். ஹே பொண்ணு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவனோட க்யூட்டான அந்த ஷைஃபுல்லான லவ்வை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தான். டோட்டலி ஜங்குக்கோட லைஃப்பில் 2 லவ் இருந்திருக்கு. அண்ட் அந்த 2 லவ்வுமே ரொம்ப பப்பி லவ் தான். அவனோட ஸ்கூல் டேஸில், அப்புறம் அவன் ட்ரைனிங் பீரியடில் இருந்தப்போ, அவன் ஒரு 8th கிரேட் படிக்கும்போது இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் லவ்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியலன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு ஜங்குக் பாயாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் உண்மையிலே அவன் லவ் பண்ணி ஒரு லைஃப்பில் ஒரு பொண்ணு கூட ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டா நீங்கள் அவனை ஏற்றுப்பீங்களா இல்லை ஹேட் பண்ணுவீங்களான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என் ஜங்குக் அவன் லைஃப்பில் என்ன பண்ணாலும் அது சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க எனக்கு கீழே பர்பிள் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, என்னால் அவனை மறக்க முடியாது, அவன் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபேண்டமை விட்டு வெளியே போயிடுவேன்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுண்டா. இங்கே எல்லாரோட வாய்ஸும் ஒன்றும் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸோ இல்லை ஜானகி அம்மா வாய்ஸோ கிடையாது, ரைட்? ஸோ அதே மாதிரி மற்றவங்க திறமையவோ மற்றவங்களோட வாய்ஸவோ தப்பாக போர்ட்ரேட் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் ஆர்மிஸ் வச்சுருக்கிற பிடிஎஸ்கே ஹேட்டர்ஸ் இருக்கும்போது 5K 6K வச்சுருக்கிற எங்களுக்கு இருக்காதான் என்ன? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன்.
ஆனால் இப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறையா பேபி ஆர்மிஸ் சின்ன பொண்ணுங்க பிடிஎஸ்க்காக எடிட் பண்ணிவிட்டு நிறைய சேனல் வச்சுருக்காங்க. அவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க. சீரியஸ்லி, பிடிஎஸ்ஸை நம்பி வர எல்லா பர்சனுக்கும் அது ஏமாற்றமாக தான் இருக்கும். நாங்கள்லாம் தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பிகாஸ் வி நோ த ரியாலிட்டி. பட் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு ஹேட்டிங்காக பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேறு சில குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் யாரை பற்றி வீடியோ போடணுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களை பற்றி தோண்டி துருவி எப்படியாவது வீடியோ போட்டுடலாம் எவிடன்ஸோட. அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ. லவ் யூ. சரங்கே போரையோ.